வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழுவினர் பயணித்த வேன் ஒன்று வெளிமடை பிரதான வீதியின் நுவரேலியா கிரகரிவாவிக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. வெளிமடையிலிருந்து கட்டுநாயக்க நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்று நேற்று பிற்பகல் 3 மணியளவில் மோதியதனால் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயங்கள் ஏற்படவில்லை என்ற போதிலும் 2 வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. வெளிமடையில் இருந்து கட்டுநாயக்க நோக்கி அதிவேகத்தில் சென்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகிச் சென்று எதிர் திசையில் பிரவேசித்த வேனுடன் மோதியதனால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் நுவரெலியா போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தனது தாயை கத்தியினால் குத்தி கொலை செய்துவிட்டு தனது மனைவியை காயப்படுத்தியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சதோசகம திட்டகல பிளசவைச் சேர்ந்த மகாகமகே நந்தவதி என்ற 78 வயதுடைய பெண்ணொருவர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது தாயை மார்பில் குத்தி கொலை செய்த பின்னர் தனது வீட்டில் இருந்த மனைவி வேசக்கா என்ற 57 வயதுடைய பெண்ணொருவரை கத்தியினால் குத்தி கடுமையாக காயப்படுத்தியுள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த பெண் காலி கராப்பட்டிய தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகையின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மாட்டுப்பொங்கல் என்றாகும். இயற்கையை வழிபட்ட பின்னர் மாடுகளை வழிபட்டு அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இந்நாள் கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் பண்டிகையின் 3வது நாளில் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கலாகும். வீட்டை சுத்தம் செய்து தேவையற்ற பொருட்களை வெளியேற்றும் போகி பண்டிகையுடன் துவங்கும் பொங்கல் பண்டிகையின் 2வது நாளும் முக்கிய நாளுமான தைத்திரு நாளன்று விவசாயத்திற்கு அருள் செய்யும் சூரிய பகவானை வழிபட வேண்டும். அதனைத் தொடர்ந்து 3வது நாளில் உழவு தொழிலில் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நாளாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. இது பட்டிப்பொங்கல் அல்லது கன்று பொங்கல் எனவும் அழைக்கப்படுகின்றது. விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பசுக்கள் காளைகளுக்கு நன்றி செலுத்துவதே மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கமாகும். இன்றைய தினம் மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி மாலைகள் அணிவித்து மாட்டுத் தொழுவத்தை சுத்தம் செய்து கோலமிட்டு அங்கு பொங்கலிட்டு மாட்டிற்கு படைத்து வழிபடுவதே மாட்டுப்பொங்கலின் சாராம்சமாகும்.